அன்று 1999 சித்ரா பௌர்ணமி அன்று அன்னைக்கு ஆரம்பித்தோம். இன்று வரலையும் 28 ஆண்டுகளாக தொடர்ந்து, இது வந்து 28வது வருஷம் இந்த குரு பூஜை. தொடர்ந்து இங்கே குரு பூஜைகள், மாத பௌர்ணமி, மகா சிவராத்திரி, 6 கால பூஜை நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பிரதோஷம் நடக்குது, அஷ்டமி நீதி நடக்குது. ஞாயிற்றுக்கிழமையில ராகு கால பூஜை, திருமணமாகலை, குழந்தை இல்லை, கஷ்டங்கள், இந்த மாதிரி நிறைய பேருக்கு காரிய சித்தி, காரிய தடைகள் ஏற்படுது. இவைகளுக்கெல்லாம் இங்கே வந்து தீர்வு கிடைக்கிற ஒரு இடம் தான் சர்வசிஸ்டர் ஜீவசமாதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாரும் வர முடியாது, அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஐயா வந்து அவங்களுடைய ஆத்மாவை தொடர்பு இருக்கணும், அவங்க அழைப்பு கொடுக்கணும். அப்படி அழைப்பு கொடுத்தால் மட்டுமே தான் இங்கே வர முடியும். எங்களுடைய சேவைகளே வந்து சாலை ஓரங்களில் பசியால் வாழ்பவர்களுக்கும், அது மாதிரி யாராவது இறந்துட்டாங்க, அவங்கள வந்து அவங்கள எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சது ஈமச்சடங்கு உதவிகளும் நாங்கள் செய்கிறோம். அதாவது இறைவன் எங்கே இருக்கிறா அப்படின்னா, கருவறை ஒன்று இருந்தாலும் அது பிறந்த பிறகு நம்ம வரும்போது அவர்கள் தான் கடவுளாக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு அடியார்களையும், ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நம்ம கடவுளாக நம்ம பாவிக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த எண்ணங்கள், எங்களுக்கு தர்மம் செய்யணும், தினந்தோறும் தர்மம் செய்யணும், பசி போக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் சர்வசித்தர் ஐயாருடைய அருள்வாக்கின்படி இது வழி கேட்டுட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா சூரியகலை சந்திரகலை இருக்கும். அந்த சிலை பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு கிழக்கும், 15 நாளைக்கு மத்திய மேலும் நிற்கும். மேற்கு ரொம்ப சாயாது. அதனால இது வந்து பஞ்சபூதங்களை உணர்த்தும் வகையாக இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு. தன்னை குத்து கட்டிக்கிட்டு இங்க வந்து சர்வமாக தான் இருக்கு. நிறைய பேருக்கு இங்க வந்து சர்வ ரூபத்துல கனவுல சொல்லியிருக்காங்க. ஜடாமுடியோட இந்த மாதிரி வெள்ளை உடை உடுத்திக்கிட்டு கனவுல போய் சொல்லி அவங்களுடைய காரியத்தை, கஷ்டங்களை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு சதா தவணையில் அமர்ந்திருக்கிறாங்க சர்வசித்தர். இங்க வருபவர்கள் அனைவருமே பலிதனம் வாயிலாக இருக்காங்க. யாருமே இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா அடியன் வந்து ஐயாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலாக இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு கோவிலே கிடையாது. அடியன் வந்து தான் ஐயாவுக்கு ஒரு ஓலைப்பட்டா போட்டு அதுக்கப்புறம் மாளிகையாக கட்டி, இன்னைக்கு அந்த காலத்தில் இங்கே கரண்ட் வசதியே கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் இருந்து பல விஷயங்களிலும் பல காரணங்கத்திலையும் எல்லாத்துக்கும் போராடி இன்னைக்கு வந்து உலக மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டணும்னு சாமி சொன்னது இந்த அருள்வாக்கின்படி இன்று வரை உலக மக்களுக்காகவும் வருகின்ற பக்த கொடிகளுக்காகவும் சதா தவணையில் இருக்கிற உங்களிடம் மிகப்பெரிய ஒரு இப்போ நம்ம சொல்றதை விட